பாருடா இவனை, சிங்கம் மாதிரி சத்யா கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் எப்படி அசிங்கமா நிக்கிற பாரு. தம்பி, உன் மாதிரி தைரியசாலிங்களை இந்த சத்யாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பிடிச்சு போச்சு உடைய மாட்டேன். அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆயில் முழுக்க நீ நினைக்கிற மாதிரி உயிரை பத்தி கவலைப்படுறவன் நான் இல்லை. எனக்கு என் தம்பி முக்கியம். அவனை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னால என்ன என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கடா. क्या बात है, क्या बात है. உன் தம்பி தூக்கணும் தான் என் தம்பியோட ஆசை. ஆனா இந்த சத்யாக்கு நீ தாண்டா வேணும். பரவாயில்ல, உன் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றான். அப்புறமா உங்க 2 பேருக்கும் இதே இடத்துல வச்சு சமாதி கட்ட. நீ பலசாலி நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட நான் புத்திசாலி. என் முன்னாடி நீ பலஹீனமா தான் இருக்கணும். டேய், இது சத்யாவோட கோர்ட்டுடா. இங்க அப்பீலும் பண்ண முடியாது, வாதாட வக்கீலும் வச்சுக்க முடியாது. உனக்கு நான் தீர்ப்பு எழுதியாச்சு. ஆயுள் தண்டனை. டேய், இவன் பேண்ட் உருவிக்கிட்டு மூளையில கட்டி போடுங்கடா. சரி பையா, நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் கலை சார், கடந்த 10 வருஷமா நிலுவையில் இருக்க இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ், பழைய குற்றவாளி, புது குற்றவாளி, வாரண்ட், பிடி வாரண்ட், பெயில்ல போனவன், பரோல்ல போனவன், அத்தனை அக்யூஸ்டோட ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். இம்மீடியட்டா வரணும். எஸ் சார். போங்க. நான் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏசி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. ஐயா, கமிஷனர் ஐயா பேசுறாருங்க. மிஸ்டர் வீரபாண்டியன் சார், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பசங்க காணாம போன விஷயமா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சவுகார்பேட்டை சத்யாங்கிறவனுக்கும் இவங்க பசங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால இவங்க சவுகார்பேட்டை சத்யா மேல சந்தேகப்படுறாங்க. இது வரைக்கும் அந்த சத்யா மேல எந்த ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் கிடையாது. அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில பேர் உடந்தையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவனை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், உடனே பண்ணிடுறேன். இதான் சார். மிஸ்டர் கலை. எஸ் சார். இந்த சத்யாங்கிறது யாரு? சார், எந்த சத்யா சார்? சவுகார்பேட்டை சத்யா. சார், அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரி பேரே இல்லையா சார்? இருக்கு. இப்போ அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமீடியட் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அவனை நாளைக்கே நான் என்கொயரி பண்ணணும். நான் ஏணி ஏறி மேல போய்ட்டேன் பையா. இங்க பாருங்க. சரியா போடா, பாம்பு கடிச்சிட்டியா? ஏய், ஒரு நிமிஷம். அடுத்த வாட்டி பையா, கலை போன். அண்ணே, கலை பேசுறேனே. சொல்லப்பா கலை. அந்த வீரபாண்டியன் கேட்டா சொல்லுடா, இந்த சத்யா வருவானே. ஓகேண்ணே, வந்துருங்க சார். குட் மார்னிங். வணக்கம் ஏசிபி சார். இந்த சவுகார்பேட்டை சத்யாவோட அன்பான வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வர சொன்னீங்களே, தேங்க்யூ கலை. வழக்கமா எந்த புது ஆபீசர் வந்தாலும் நானே வந்து பார்ப்பேன். ஆனா வித்தியாசமா இந்த வாட்டி நீங்க என்ன வர சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி ஹாப்பி. எந்திரா எந்திரா எந்திரா. ஓகே, நீங்க சொன்னா சரி சார், நான் நிக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? ரியல் எஸ்டேட் சார். அப்புறம் அப்புறம் கூட ரியல் எஸ்டேட் சார். கிண்டல். ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், விபச்சாரம், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? என்ன ஏசிபி சார் ஏத்துக்கிட்டே போறீங்க? கேட்டு பாருங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? எங்க டிபார்ட்மெண்ட்டே விலைக்கு வாங்கியிருக்கேன். சட்டத்தை சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்படிங்கிற நினைப்பு உனக்கு. மாட்டிக்கோ, இனிமே அது நடக்காது.
என்ன எஸ்சிபி சார் பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க நிக்கிறது இந்த ரூம் உங்க ரூமா இருக்கலாம், ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் இந்த சத்யாவோட இடம். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு மதுரை, தென்காசி, சிவகாசி, ராமநாதபுரம், ராஜபாளையம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு 59 அக்யூஸ்ட போட்டு தள்ளியிருக்கேன். என்கவுண்டர்ங்கிற பேர்ல 60வது ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கலை, இந்த துப்பாக்கிக்கு தெரியாது காக்கி சட்டை எது கலர் சட்டை எதுன்னு. சுட்டா தோட்டா பாஞ்சிரும். அசோக் சார், டேக் ஹிம். எஸ் சார். ஏய், இவன் பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போங்க. வீரபாண்டியன், இந்த சத்யாவை முதல் முறையா அரெஸ்ட் பண்ணதே நீ தாண்டா. மறுபடியும் சந்திப்ப ஓ சாவுல. நட. வா. வேதா, என்னம்மா? என்னம்மா பண்ணுது? என்னாச்சுமா? என்னாச்சு? டாக்டர் கூப்பிடலாமா? வேண்டாம். ஏம்மா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஏய், என்னடி சொல்ற? என்ன அப்படி பார்க்காதீங்க. உங்க வீட்டு வாரிசுதான் நான் என் வயித்துல சுமக்கிறேன். இதுக்கு காரணம் உங்க பையன் விஜய் தான். நான் முதல்ல அவரை சந்திச்சது ஒரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? யார கேட்கணும்? இந்த கல்யாணம் நடக்கலன்னா தற்கொலை பண்ணி போன என்ன மிரட்டினாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போனேன். நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்ல என் சாவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சாவு காரணம் காட்டி என் மனசை காயப்படுத்தினாரு. எல்லாரோட சாவும் என் கண் முன்னாடி வந்துச்சு. ஏன் ஒருத்திக்காக 2 குடும்பமும் சாகிறத விட ஏன் காதல சாகடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வாழ வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷம் தெரிஞ்சது. நான் என் சாவை தேடிக்க போனேன். விஷம் குடிக்க போன நேரத்துலதான் வாந்தி எடுத்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது நான் கன்சீவா இருக்கிற விஷயம். ஒரு நாள் சுய நினைவே இல்லாத சூழ்நிலையில நானும் விஜய் சேர்ந்து பண்ணின தப்பு இப்ப சுயரூபம் எடுத்திருக்கு. இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். என் குடும்பமானமும் போயிடும். மகாலட்சுமி இல்லத்துக்கு கெட்டு போனவள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த குடும்பமானமும் போயிடும். ஆனா நான் சுமக்கிறது விஜயோட வாரிசு தானே. எனக்கு மட்டுமே தெரியும். நான் செஞ்ச பெரிய தப்பு அவரை காதலிச்சதுதான். அதுக்கான தண்டனையா தான் அவரோட வாரிச என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட நீ என் முன்னாடி தெய்வமா நிக்கிறியம்மா. உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. விஜய் வந்துட்டோம். நானே உன்னை அவனோட சேர்த்து வைக்கிறேம்மா.